Very good morning எல்லாருக்குமே நம்ம இன்னைக்கு ஃபவுண்டேஷன் நீட் கிளாसेसல பயோமாலிக்யூல்ஸ் பார்ட் 2 கண்டினியூ பண்ண போறோம் பசங்களா. நான் உங்க ஸ்ருதி மேம். நம்ம பார்ட் 1ல என்ன படிச்சோம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எவ்ரிபடி Hi Devarajan, hi Chitra, Srimati, Pavitra. Good morning everybody. Summer bright, fresh, ellaru class la assemble ஆயிட்டீங்க. So happy and proud to see all of you. But part 1 என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுதான் இங்க மெயின் கேள்வி. Yes everybody. So நம்ம இன்னைக்கு வந்து part 2 of biomolecules continue பண்ண போறோம். Part 2 அப்படினு சொல்லும்போது last time வந்து we just started off with the basics of biomolecules இல்லையா? என்னெல்லாம் நமக்கு வந்து components இருக்கு, அந்த components நான் எப்படி analyze பண்ணனும், and we started off with the micromolecules. உதாரணத்துக்கு the nucleosides and nucleotides, the amino acids, lipids, இது எல்லாமே we covered in the first class. Okay, so first class யாருக்காச்சும் மறந்து போச்சு அப்படின்னா மறக்காம திருப்பி போய் செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க பசங்களா, because you have to keep revising these contents. so படிச்சாச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்றாதீங்க. Keep revising and keep maintaining the continuity. Okay, so நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து we are going to deal with a little more of the macromolecules. Okay, உதாரணத்துக்கு வந்து like when amino acids come together they make up a protein. Okay, sugars சேர்ந்து வரும்போது they make up a carbohydrate. Nucleotides சேர்ந்து வரும்போது they make nucleic acids. So இந்த பெரிய பெரிய molecules பத்தி இன்னும் கொஞ்சம் detailed we are going to deal in today's class. Okay, so is everybody ready? Pallavi, Butterfly, Saravana, Gunavati, everybody, hello. Good to see all of you பசங்களா. So Shruthi ma'am classல always stars எப்படி தெரிக்கணும், எனர்ஜி எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து கேட்டு வாங்குற விஷயமா இதுக்கு மேல. ரைட். ஸோ நம்மளோட இந்த கிளாஸஸ்ல நடக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே, எல்லா பிடிஎஃப்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டியில் கிடைச்சிரும் பசங்களா. ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் எல்லாமே இருக்கு. டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க டு ஆக்சஸ் ஆல் த நோட்ஸ் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் classes. Okay, and அது மட்டும் இல்லாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா, வீடியோவை லைக் பண்ணுங்க, and stay with us for the entire year because NEET 2025 உங்களை கிராக் பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய மெயின் வேலை. ஸோ அதனால அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து எஃபர்ட் போட்டு சேர்ந்து we will make sure that it happens. Okay, ஸோ அதனால வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and stay with us. Okay, is that okay? ரெடியா பசங்களா? பட்டர்ஃப்ளை மட்டும்தான் ஸ்டார் போட்டிருக்காங்க, பட்டர்ஃப்ளை மட்டும்தான் எனர்ஜியா இருக்காங்க போல. மிச்சவங்களுக்குலாம் என்னாச்சு? வேர் ஆர் மை ஸ்டார்ஸ்? என் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் ஏன் தூங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு? ஏன் இந்த 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 வைப் கிளாஸ்ல? கம் ஆன், த்ரோ சம் எனர்ஜி அவுட் தேர் பசங்களா. That is the spirit. Very good Chitra, Hema. Some energy. Very good. Okay, very good. So let's start off with the foundation class for biomolecules part 2. Okay, so நம்ம part 2ல வந்து we're going to start off with the macromolecules நான் சொன்ன மாதிரி. So one of the very important macromolecules that we have in our body is carbohydrates. Correct? Every day நம்மளோட balanced dietல we need to consume carbohydrates. So இந்த ஒரு carbohydrate அப்படிங்கிற ஒரு molecule வந்து அதுக்குள்ள வந்து என்ன இருக்கு, what is it made up of அப்படின்னா it is made up of sugars. Okay, so இந்த சின்ன sugars which we call as monosaccharide அல்லது oligosaccharide அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன units வந்து சேர்ந்து வரும்போது it makes a polymer of these saccharides. So saccharides are nothing but sugars. So polysaccharides are nothing but polymers of sugars. So ஒரு செயினா நான் இந்த sugars எல்லாம் அடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னா it leads to my formation of a polysaccharide. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு polysaccharide ன்னு சொல்லும்போது acid insoluble pelletல நம்ம மேல இருக்கிற written dateல தான் we will be able to find this particular polysaccharide, and they are long chains of sugars. They are polymers of sugars. Okay, so what are the building blocks? நான் சொன்ன மாதிரி fundamental building blocks are simple sugars which we call as monosaccharides. Okay, is it clear? Bhupati, Mahadev, Surgeon, Srimati, all good? Saranya, yeah? Alright, so in the monomers வந்து
சேர்ந்து will form these monomers, which are the monosaccharides சேர்ந்து they will form bonds and they will form a polysaccharide chain. Okay, so first example of a polysaccharide, most important example is cellulose. Okay, so cellulose வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா is a homopolymer. அப்படின்னா என்ன, I have 1 2 3 4 அப்படின்னு செயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒரே மோனோமரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா we call it a homopolymer. அதே இது வேற வேறவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா we call it a heteropolymer. Okay, so now in this case cellulose is a homopolymer. அதாவது ஒரே யூனிட் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஒரே யூனிட் என்னது இங்க, இட் இஸ் குளுக்கோஸ். ஸோ ஒரு சிங்கிள் குளுக்கோஸ் மாலிக்யூல பக்கத்துல if we keep attaching then it forms a cellulose molecule. Okay, so cellulose molecule வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா is made up of glucose, which is a homopolymer. cellulose மட்டும் இல்லாம cellulose other forms என்ன அப்படின்னா we have starch and glycogen, which are used as a storage tissue. So starch வந்து in plants, glycogen வந்து in animals. நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ற, நம்ம கார்போஹைட்ரேட்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் வந்து இந்த ஸ்டார்ச் அண்ட் glycogen. So அதோட பார்ட்ஸ் என்ன, அதோட மோனோமர்ஸ் என்ன, glucose, and glucose சேர்ந்து is forming bonds and giving rise to cellulose, starch, glycogen and all of these molecules. Okay, is it clear pasangla? So இந்த ஒரு polysaccharide chainல, okay, always I have a sugar that is here, for example glucose molecule that is here, and then it is linked to another glucose molecule. இப்படியே எனக்கு வந்து ஒரு செயின் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்பயுமே இந்த செயினோட ரைட் சைடு இஸ் ரிடியூசிங் RR. Okay, so right side is reducing on a end. Okay, whereas left side is a non-reducing end. Okay, so always right side is reducing, left side is non-reducing. Okay, this is a very commonly asked question. Okay, எந்த பக்கம் வந்து reducing, எந்த பக்கம் not reducing அப்படின்ட்டு. So you can remember this particular thing, that right, so R க்கு reducing. Okay, L வந்து is non-reducing. And then if you see starch வந்து forms helical secondary structures. Okay, so இந்த ஒரு polysaccharide வந்து ஒரு chain form இல்லாம அடுத்த secondary structureல it can fold and form something else. So அந்த மாதிரி நேரத்துல starch வந்து will form a helical structure பசங்களா. ஸோ அந்த மாதிரி ஹெலிக்கலா அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும்போது நான் அது மேல அயோடின், ஓகே, நான் அயோடின் சொல்யூஷன் அது மேல ஊத்துனேன் அப்படின்னு சொன்னா அந்த அயோடின் வந்து அந்த ஹெலிக்ஸ்குள்ளார போய் மாட்டிக்கும். ஓகே, அண்ட் அந்த ஸ்டார்ச் வந்து அந்த மாட்டிக்கிட்ட அயோடினை வந்து ஹோல்ட் பண்ணிக்க முடியும், அந்த ஹெலிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஹோல்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஸ்டார்ச் மேல இந்த அயோடின் சொல்யூஷன் போட்டா நமக்கு ஒரு ப்ளூ பிளாக் காம்ப்ளெக்ஸ், ஒரு ப்ளூ கலர் காம்ப்ளெக்ஸ் வந்து அங்க வருது. ஓகே, பட் இதே ஒரு செல்யூலோஸ் மாலிக்யூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செல்யூலோஸுக்கு அந்த மாதிரி ஹெலிக்கலான ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ ஸ்டார்ச்சுக்கு இருக்கிற மாதிரி செல்யூலோஸுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லாத காரணத்தினால தான் செல்யூலோஸ் அந்த ஒரு ப்ளூ பிளாக் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கொடுக்காது. யூ ஆல் வுட் ஹவ் டன் நோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். நம்ம பிரெட் மேல அயோடின் சொல்யூஷன் போட்டு ப்ளூ பிளாக் கலர் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, சின்னதா. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஸ்டார்ச்சில் இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால மட்டும்தான் அயோடின் வந்து இஸ் ஏபிள் டு ஹோல்ட். நான் மிச்சது எல்லாத்துக்குமே வந்து சின்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாத காரணத்துக்காக இட் டஸ் நாட் ஷோ த ப்ளூ பிளாக் கலர். ஓகேவா பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ ஒரு பாலிசாக்கரைடோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது திஸ் இஸ் ஹவு இட் வில் லுக். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாலிக்யூல் இஸ் அட்டாச் டு அனதர் மாலிக்யூல் த்ரூ வாட் பாண்ட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் பாண்ட் இஸ் கால்ட் அஸ் அ கிளைகோசிடிக் பாண்ட் ஆர் அ கிளைகோசிடிக் linkage அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கிளைகோசிடிக் பாண்ட் ஒரு கிளைகோசிடிக் லிங்கேஜ் வழியாக தான் ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஒரு சுகர் மாலிக்யூல் இஸ் அட்டாச் டு அனதர் sugar molecule. ஓகே, அதுவுமே அதோட பொசிஷனை பேஸ் பண்ணி நமக்கு லிங்கேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, now another important example of polysaccharide யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா is the plant cell wall. ஓகே, plant cell wall
polysaccharide is cellulose, but very very important because majority nama plants ellathiyume we have cell wall, and so cellulose is one of the most abundant components in the biosphere. Okay, so now here paper is made up of paper, pulp, cotton fiber, cotton fiber irukku, paper ku pulp irukku, so idu ellame vandu is nothing but cellulose அப்படிங்கிற ஒரே இதுதான். Okay, so they are more and more complex, but அவங்களோட building blocks யாரு அப்படின்னு பார்த்தா it is fundamentally these simple sugars. Okay, so ஒரு சில நேரங்கள்ல we have a little more complicated ஆன monomers which includes glucosamine, N-acetyl galactosamine, அந்த மாதிரியான components வந்து they are called amino sugars. So அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு பாலிசாக்கரைடோட ஒரு மோனோமரா it can function. சரியா பசங்களா? Is it clear? Also நம்ம arthropodsல வந்து we have a chitinous exoskeleton அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த cellulose, starch, glycogen இது எல்லாமே வந்து is going to be a என்னது glycogen, starch, cellulose, all this is a simple homopolymer. Okay, simple glucose molecule வச்சு பண்ற polymer. But இதே வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா காம்ப்ளெக்ஸ் ஆன monomer, N-acetyl galactosamine அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு monomer இருக்கக்கூடிய polysaccharide வந்து பாத்தீங்கன்னா is chitin. So arthropoda வந்து they have an exoskeleton which is made up of chitin இல்லையா? So that chitin is nothing but a polysaccharide here. Yes, very good Chitra. In fungus also you will find chitin. Okay, fungal cell volume you will find chitin. So in the chitin வந்து is nothing but a complex polysaccharide. Okay, so இது வந்து it is still a homopolymer, but adoda monomer வந்து is not as simple as glucose. It is an N-acetyl galactosamine. Clear? So Chitra, Pavitra, Kalaivani, Chitra, all good? Good so far? Alright, so இதுதான் வந்து the different kinds of sugars that we have. Glucose இருக்கு which is a 6 carbon sugar, ribose இருக்கு which is a 5 carbon sugar. So இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். All these polysaccharides, all these sugars together make up a polysaccharide. So polysaccharides நம்மளோட functioningக்கு ரொம்ப important. Carbohydrates அப்படின்னு நம்ம சொல்றது is nothing but a polysaccharide. So that is also very important for all of us. So எல்லார் பாடியிலுமே ஒரு significant amount of polysaccharide எல்லா living tissueயுமே வந்து you will definitely find. Okay, so that is the first complex or first macromolecule that we will study today. Okay, that is the polysaccharide. Now moving on, next one is the nucleic acid. Already previous class la vandu we've discussed what is a nucleoside, what is a nucleotide. Okay, so what is a nucleoside? Nucleoside abdina it is the nitrogenous base and the sugar linked to each other. Now nitrogenous base sugar with a phosphate group in solumodu we call it a nucleotide. Correct? So in the nucleotide வந்து when it forms a polymer it forms a nucleic acid. ஒரு polynucleotide chain is nothing but a nucleic acid. Okay, so other இது வந்து பாத்தீங்கன்னா it is also found in the acid insoluble ஆன fraction because obviously molecule பெருசுங்கிறதுனால macromolecule it will be there in the retentate. Okay, so polynucleotides, nucleotides எல்லாம் join பண்ணி it is forming this particular molecule for us. Okay, so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா what is happening, என்னோட ஒரு nitrogenous base is attached to a sugar. Okay, and then sugar is attached to a phosphate. Okay, so this is going to form a nucleic acid or nucleotide, and in the nucleotide வந்து repeated bonds மூலியமா is going to form a nucleic acid. So இந்த nucleic acid தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா we have these polysaccharides and polypeptides தான் major true macromolecular fraction, because in the nucleotides வந்து can break at any point in time. Nucleic acids வந்து can break and dissociate at any point in time. So அது during replication இருக்கலாம் இல்ல transcription இருக்கலாம், during whatever process we can break these molecules. But polysaccharides or polypeptides, so it's not so easy to bring about that kind of an action. And also நம்மளோட polysaccharides and polypeptides தான் percentage wise நம்மளோட பாடியில நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து ட்ரூ மேக்ரோமாலிக்யூல்
molecular fraction அப்படினா polysaccharide and polypeptide தான். So nucleic acid பத்தி பேசும்போது nucleotide தான் என்னோட building block நான் சொல்லிட்டேன். So what are the components in a nucleotide? I have a nitrogenous base, I have a monosaccharide or a sugar, and I have a phosphate group. இது வந்து previous classல இருந்து you all already know it. Okay. Then if you see in the nitrogenous base la I've already told you anju vidhamana type irukku, adenine, guanine, and then the other three which are the pyrimidines. So idhula vandu uracil and cytosine is only present in the RNA, cytosine and thymine is only present in the DNA. Okay, so in the adenine and guanine are substituted purines while the rest are pyrimidines. So purines and pyrimidines அப்படினு சொல்லி சொல்லுவோம். Just giving you a brush up from what we did in the previous class. Okay, so இங்க வந்து இந்த ஒரு sugar molecule வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா, if it is ribose, it is a component of the ribonucleic acid or RNA. Now எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த ரெண்டாவது பொசிஷன்ல அந்த ஆக்சிஜன் காணாம போச்சு அப்படினு சொன்னா, it is called as a deoxyribose. That is fundamentally the molecule for DNA. Okay, so அதனால வந்து pretty much if you understand the basics, nucleic acids எல்லாம் வந்து is very easy for you to understand பசங்களா. So அதனால வந்து இந்த ஒரு ribose இருக்கிற chain வந்து ribonucleic acid, deoxyribose இருக்கிற chain வந்து deoxyribonucleic acid. So that's how we have two major nucleic acids in our body, which is RNA and DNA. So அவங்களுக்குள்ள ஃபண்டமெண்டலா என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னா, of course one is deoxyribose, இன்னொன்று வந்து is ribose. Okay, ஒரு பக்கம் DNA வந்து is a double stranded long molecule, RNA is usually single stranded and it is much shorter. Okay, so in DNA thymine இருக்கும், RNA ல uracil இருக்கும். Always AT linkage is seen there, AU linkage is seen there. Sugars are different. நான் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, most importantly DNA ல வந்து second position ல deoxya அந்த oxygen இல்லையா, so அதனால this makes it more stable as a genetic material. Okay, RNA ல அந்த ஒரு oxygen இருக்கிறதுனால generally it tends to mutate very fast. Okay, now we saw COVID virus, all of us saw COVID virus, எப்படி தீயா பரவச்சு ஒரு ஸ்ட்ரெயினுக்கும் இன்னொரு ஸ்ட்ரெயினுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள். So that's why நமக்கு vaccine create பண்றதுக்கு it took us a very long time இல்லையா. So அந்த மாதிரியான attributesனால since it is more stable as a genetic material, DNA is preferred as a genetic material, and that is why it is found in most of the animals as a genetic material, animals and plants actually. Okay, clear everybody. So polysaccharides and nucleic acid க்கு அடுத்து one major component that we have to talk about is protein. Okay, so proteins are nothing but polypeptides. So polypeptides na enna, where there is a peptide bond. First of all, we have an amino acid. Do you all remember how the structure of an amino acid looks like? Everybody, so amino acid வந்து பாத்தீங்கன்னா, we have a central carbon atom. Okay, ஒரு பக்கம் we have the NH2 group, இன்னொரு பக்கம் we have the COOH group, ஒரு பக்கம் variable group and இன்னொரு ஒரு hydrogen. Now இதே மாதிரி பக்கத்துல எனக்கு இன்னொரு ஒரு, okay, let me write it like this. Okay, so NH2 group ஒரு R group ஒரு H group and ஒரு COOH group இருந்துச்சு அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு H2O molecule I will release. Okay, so இந்த ஒரு water molecule வெளியே தள்ளிட்டு, how does my structure look now? CH2CRH CONH. Okay, followed by the next amino acid. Okay, திருப்பி இந்த CO இன்னொரு ஒரு amino group ஓட it can react and eliminate a water molecule. So இந்த CONH bond இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம peptide bond அப்படின்னு சொல்லுவோம். Okay, is it clear everybody? So peptide bond da vandu is formed between one amino acid and another amino acid. Okay, so indha madri nariya peptide bonds when it comes together we call it a polypeptide. So indha oru linear chain of amino acids linked by a peptide bond da is our protein. Okay, so it is nothing but a polymer of all the amino acids. Okay,
Now we all know that amino acids la 20 type of amino acids irukku. Okay, all your glycine, cysteine, leucine, aspartic acid, phenylalanine ellame comes under your amino acids. So when I am linking these amino acids, எல்லாம் சேம் அலனின் பக்கத்தில் அலனின், அலனின் பக்கத்தில் அலனின், சீரின் பக்கத்தில் சீரின், அந்த மாதிரி செயின்ஸ் நான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ் வில் ஃபார்ம் கம்போனன்ட்ஸ். டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ் வில் கம் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அன் என்டையர் ப்ரோட்டீன். ஸோ அதனால ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல்வேஸ் heteropolymers, not the same type of amino acid. பக்கத்துல ஒரே மாதிரியான amino acid சேர்ந்து protein form பண்ணாது. இந்த 20 kind of amino acidsல mix and match பண்ணி ups and downs ஓட நிறைய ஒரு permutation combinations ஓட நமக்கு வந்து we'll get a chain of amino acids which we call as a protein. Okay, so homopolymer na only one type irukum, heteropolymer na nariya type irukum. So here we are talking about heteropolymers. Okay, so essential and non-essential amino acids irukku illaya, so aduvum vandu everything together will form proteins and I mean essential proteins, non-essential proteins. So veru essential amino acids mattume irundhudu appadina that is essential protein, veru non-essential amino acids mattum sendu pannuchu appadina it is a non-essential protein. Okay, so all these classifications we have already dealt in the previous class. So if you have any doubts, please go and re-watch the previous session. Okay, so non-essential அப்படினா கண்டிப்பா நம்மளோட டயட்ல இருந்து தான் நம்ம சாப்பிடணும், because நம்ம பாடியால அதை பண்ண முடியாது. ஓகே, சாரி, essential அப்படின்னா பாடியால பண்ண முடியாது, ஸோ அவசியம் நம்ம டயட்ல தான் சாப்பிட்டாகணும். நான் எசென்ஷியல் அப்படின்னா நம்ம பாடினால வந்து we can synthesize it. Okay, so நம்ம டயட் வழியா சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கிளியர்? சரண்யா, ஹீரோ பிரைன், பவித்ரா, சத்யஸ்ரீ, ஸ்ரீமதி, யமுனா தேவி, யா, ஆல் குட்? கிளியர் so far? All right. ஸோ இந்த ஒரு ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பாடியில் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா பேசிக்காக என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பண்ணுது ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் இன் அவர் பாடி அப்படின்னா சும்மா கிடையாது. பிகாஸ் எவ்ரி சிங்கிள் ஃபங்க்ஷன் தட் யூ டேக், மேஜரான ஒரு ஃபங்க்ஷன், அது கண்டிப்பாக ஒரு ப்ரோட்டீனோட ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரியன்ஸ், டிஃபென்ஸ், ஓகே, நம்மளோட ஃபண்டமெண்டல் இம்யூன் சிஸ்டமில் எக்ஸிபிட் பண்ணுற டிஃபென்ஸ், ஓகே, ஹார்மோன்ஸ், enzymes for all the processes. நம்ம metabolic reactions enzymes இல்லாம நடக்கவே நடக்காது. So all enzymes come under proteins. Okay, so இது எல்லாமே வந்து are proteins. அதுலயும் வந்து collagen is the most abundant in the animal world. Collagen வந்து is a framework, structural protein. Okay, நமக்கு வந்து strength கொடுக்கக்கூடிய fibers in the skin, in the tissues எல்லாமே வந்து is collagen. Okay, அதுதான் animal worldல இருக்கிற most abundant protein. Whereas entire biosphere எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா entire biosphereல rubisco அப்படிங்கிற என்சைம் ஃபண்டமெண்டலா நம்மளோட பிளான்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ற இந்த ஒரு என்சைம் வந்து is the most abundant protein in the entire biosphere. Okay, so rubisco அப்படின்னு சொல்லுவோம், ribulose bisphosphate carboxylase oxygenase அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த rubisco அப்படிங்கிறது தான் is the most abundant enzyme, is the most abundant protein in the biosphere. Collagen and rubisco please ஞாபகம் வச்சுக்கோங்க, because நீட்ல இந்த மாதிரி அசோசியேட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. சிம்பிளாக கேட்பாங்க, அனிமல் வேர்ல்டில் எதிராக மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு மார்க் பண்ணிங்கன்னா 4 மார்க் இந்த பாக்கெட். ஓகே, ஸோ அதனால ப்ளீஸ் ரிமெம்பர் தீஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஆல்ரைட், ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஆர் இன்டர்செல்லுலர் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸில் வி ஹேவ் கொலாஜன், என்சைம்க்கு வி ஹேவ் ட்ரிப்சின். ஓகே, இந்த மாதிரி தான் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன். இந்த மாதிரி எவ்வளவோ என்சைம்ஸ் இருக்கு, எவ்வளவோ ஹார்மோன்ஸ் இருக்கு. ஓகே, ஆல் அவர் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ரிசெப்டர்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். நம்மளோட டேஸ்ட், ஸ்மெல், ஹார்மோனல் இன்டராக்ஷன், எங்கே நமக்கு வந்து ரிசெப்டர்ஸ் இருந்தாலும், சென்சிட்டிவ் ரிசெப்டர்ஸ் இருந்தாலும், all of that are proteins. Okay, and also transport molecules. GLUT4 is the example given in your book, but GLUT4 madri GLUT3 irukku, GLUT2 irukku. We have so many other different kinds of transporters in the body, so everything are protein. Okay, so proteins வந்து
கண்டிப்பா பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொன்னா சும்மா கிடையாது. They form a very very major part in our entire system. Clear everybody? Now in the proteins பத்தி நம்ம படிக்கும்போது as much as we understand that நம்மளோட ஒரு amino acid இருக்கு, it's forming a peptide bond, it's bringing together a chain of amino acids எல்லாம் சொன்னாலும் புரோட்டீனோட ஃபங்க்ஷனிங்க்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ லெட்ஸ் சே வி ஹாவ் அ பீஸ் ஆஃப் கிளாத். அந்த கிளாத்தை நம்மளால அப்படியே ஒரு கிளாத்தாவே வச்சிருக்க முடியுமா அப்படின்னா வச்சிருக்க முடியாது. ஸோ நம்மளோட ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்காக வேண்டி, யூசேஜ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு பர்டிகுலர் துணியை வந்து ஒரு கிளாத்தை வந்து மடித்து வைக்கிறோம், இல்லை சுருட்டி வைக்கிறோம், இல்லை எப்படியோ ஒரு விதத்தில் அதை வந்து ஓரமாக வைக்கிறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் சம்திங் சிமிலர். ப்ரோட்டீன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லாங்கான ஒரு செயின், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நூல்கண்டு. நூல் வேணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம நூலை அப்படியேவா மாட்டி வச்சிருப்போம் கிடையாது. அது ஐதர் நம்ம சுருட்டி வச்சிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு இதில் பண்டில் ஃபார்மில் வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி we always collect them and keep them. So அந்த மாதிரி தான் ப்ரோட்டீன்ஸுமே will organize themselves in certain structures so that அவங்களுடைய functioningக்கு it will be easier and it is required for their functioning. Okay, so firstly நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அமைனோ ஆசிட் அது வந்து ஒரு CONH பாண்டோட இன்னொரு அமைனோ ஆசிட், ஓகே, அது இன்னொரு CONH பாண்டோட இன்னொரு அமைனோ ஆசிட். ஸோ என்ன ஆர்டரில், லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் வந்து we have methionine, அப்புறம் alanine, அப்புறம் phenylalanine, அப்புறம் leucine, அப்புறம் serine, இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு சீரீஸா ஒரு செயின் ஃபார்ம் பண்றோம்னா that is the primary structure. ஃபர்ஸ்ட் bond form பண்ணி நம்ம இப்படியே ஓட்ட வச்சு we are making this primary structure. Okay, so that is the sequence of amino acids that is present in this particular system. Okay, now இந்த ஒரு சீக்வென்ஸ்ல வந்து நமக்கு என்ன தெரிய வரும், பொசிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகே, யார் முதல்ல இருக்கா, யார் அப்புறம் இருக்கா, யார் அதுக்கடுத்து இருக்கா, ஸோ அதை பேஸ் பண்ணினா ஃபங்க்ஷனல் ஒரு ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, now if you see, I told you that ஒரு அமைனோ ஆசிட் இன்னொரு அமைனோ ஆசிடோட CONH பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ஒரு NH2 குரூப் இருக்கா, நெக்ஸ்ட் வந்து CRHCONH. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு குரூப் இருக்கு, ஒரு அமைனோ ஆசிட் இருக்குது, திருப்பி CONH. ஓகே, திருப்பி இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஆசிட்ஸ் போனதுக்கு அப்புறமா இந்த சைடு என்னோட அமைனோ குரூப் ஹஸ் ஆல்ரெடி அட்டாச். நான் இந்த சைடு COH குரூப் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் முதல் அமைனோ ஆசிடோட NH2 குரூப் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். கரெக்டா? தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் த N-terminal amino acid. ஓகே, N குரூப் வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அமைனோ ஆசிட்ல எப்பயுமே லெஃப்ட் சைடு எண்ட் வந்து ஆல்வேஸ் வில் பி ஹேவிங் த ஃப்ரீ அமைனோ குரூப். ஓகே, வேர்எஸ் அந்த சைடு ரைட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ ஃப்ரீ carboxylic acid group. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக யார் வராலோ அந்த லாஸ்ட் அவனுக்கு இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அந்த லாஸ்ட்டாக இருக்கிற carboxylic acid வந்து will always be left free. So that is called as the C-terminal. So left side or the first amino acid is always the N-terminal. Right side or the last amino acid is always the C-terminal. Okay, so terminals is very important because they will ask you confusing questions. இப்படிதான் N வந்து ரைட் பக்கம் இருக்கா, லெஃப்ட் பக்கம் இருக்கா, கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஜஸ்ட் புட் 2 அமைனோ ஆசிட்ஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தெரிஞ்சிடும் யார் எந்த சைடில் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் நமக்கு ப்ரிட்டி மச் இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, என்ன சீக்வென்ஸ், என்ன அலைன்மெண்ட்டில் இருக்குது, யார் ஃபர்ஸ்ட் இருக்கா லாஸ்ட் இருக்கா, இது ஒரு மியர் சீக்வென்ஷியல் ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் will further fold itself. ஓகே, ஸோ எப்படி இப்போ உதாரணத்துக்கு வந்து லைக் ஐ செட், இப்போ ஒரு நூல் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதை நூல் கண்டு மாதிரி சுற்றி வைப்போம். கரெக்டா? ஒரு ஹெலிக்கல் ஃபார்மில் இந்த மாதிரி ஹெலிக்ஸா நம்ம சுற்றி வைப்போம். ஓகே, இதே வந்து ஒரு சாரி மாதிரி லாங்கான ஒரு கிளாத் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், மடிச்சு வைப்போம். ஸோ வி வில் ப்ளீட் இட், பீட்டா பிளேட்டட் ஷீட்டா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸா சுருட்டி வைக்கலாம். ஸோ ஹவ் எவர் இட் இஸ். ஓகே, ஆல்ஃபா ஹெலிக்ஸ் வந்து சிமிலர் டு அ ஸ்டேர்கேஸ். ஓகே, ஸ்டேர்கேஸ் எப்படி இப்படி ஸ்பைரலாக போகுமோ அந்த மாதிரி நம்ம வந்து we can coil it as a helix or we can keep them as a beta pleated sheet
proteins. Okay, so இது ரெண்டுமே வந்து will come under the secondary structures of protein. Okay, now in the secondary structure of protein further ஒரு 3D structureல okay ஒரு பெரிய ஒரு woolen ball மாதிரி நம்ம வந்து we have to fold it as a tertiary structure, okay. So இந்த tertiary structureல தான் என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு 3D view கிடைக்கும் of the protein, and in the 3D conformation is extremely important for all the biological activities. Okay, so biologically functional இருக்கணும் அப்படின்னு சொன்னா 100% it has to have a 3D conformation. So நிறைய டெம்பரேச்சர்ல புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த 3D நேச்சர் வந்து லூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ 3D நேச்சர் எனக்கு போயிடுச்சு, 3D ஸ்ட்ரக்சர் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இட் இஸ் நோ லாங்கர் பயோலாஜிக்கலி ஃபங்க்ஷனல். ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? எனி questions so far? Yeah, so 3D structure வந்து is extremely important for the biological functions of a particular protein. All right, now இந்த ஒரு tertiary structure-யும் தாண்டி ஒரு சில proteins-ல வந்து ஒரு 3D யூனிட்டும் 2 3D யூனிட்டையும் சேர்த்து சப்யூனிட்ஸை சேர்ந்து நான் பேக் பண்ணும்போது தான், மோர் தென் 1 சப்யூனிட்ஸை சேர்த்து கூட்டு வந்து நான் பேக் பண்ணும்போது தான் அது ஃபங்க்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் that becomes my quaternary structure. So more than 1 subunit, more than 1 polypeptide chain இருக்கும்போது what I do is I will fold them together and form the quaternary structure. உதாரணத்துக்கு இப்போ ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் சப்யூனிட்ஸை சேர்த்து அவங்க எல்லாரையும் திருப்பி ஒரு தடவை ஃபோல்டு பண்ணி ஓகே ஐ வில் கீப் தெம் டுகெதர். ஸோ 4 டிஃப்ரெண்ட் சப்யூனிட்ஸ் டுகெதர் ஃபார்ம் மை quaternary structure. clear? So அதனால வந்து it's like என்ன சொல்றது ஒரு sphere arranged upon each other or cube upon cube, plate upon plate அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சரை நான் ஃபார்ம் பண்ணி I can utilize it for my purposes. Okay, so அது வந்து இந்த ஹீமோகுளோபின் மாதிரியான proteins வந்து will exist in quaternary structure. But பொதுவா எந்த ஒரு biological protein இருந்தாலும் கண்டிப்பா 3D structure இருக்கணும் for its biological functioning. Okay, Satyashri, Saranya, Chitra, Kalevani, all clear everybody? Any questions so far? Yeah, so இப்போ adult human globinல வந்து ஹீமோகுளோபின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 சப்யூனிட்ஸ் இருக்கு, 2 பீட்டா செயின் 2 ஆல்ஃபா செயின். ஸோ இந்த ரெண்டு செயின்ஸையும் சேர்த்து நான் ஒரு ஹியூமன் ஹீமோகுளோபின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் வரும்பொழுது தான் மை ஹீமோகுளோபின் இஸ் ஆக்டிவ். ஆல் ரைட், கிளியரா பசங்களா? இதுக்கு ஒரு சில கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? Are you all ready? Shall we solve some questions? So இன்னைக்கு biomolecules part 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா we have dealt with the macromolecules. So first classல I dealt with you the micromolecules. Now இந்த classல வந்து we have done the macromolecules. Now next classல we still have enzymes to complete. So enzymes பத்தி இன்னும் கொஞ்சம் detailed-ஆ we will study அதோட structure எப்படி இருக்கு, அதோட functioning எப்படி இருக்கு, what is the mechanism it is involving, அதோட subclasses என்ன. So இது எல்லாமே வந்து we'll be dealing it in the next class. Okay, so இன்னும் நீங்க வந்து சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க and stay with us. சரியா பசங்களா? Shall we solve some questions? Now before that, நம்ம Xylem வந்து South India's leading edtech பசங்களா, you all know it, and நம்மளோட brilliant brains ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க வந்து பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சக்சஸ் ஸ்டோரி கேட்கவே வேண்டாம். as you all know, நிறைய பசங்க வந்து அவங்களோட ட்ரீம்ஸை வந்து இன்னைக்கு Xylemோட சேர்ந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணி அவங்க ட்ரீம்ல வந்து ரியாலிட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க மத்தியில நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஜாயின் அஸ் ஓகே இன் திஸ் ஜர்னி. அண்ட் நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு பசங்களா. கேரளால நிறைய ஹைபிரிட் சென்டர்ஸ் இருந்தாலும் தமிழ்நாடுல முதல் முறையா நம்ம கோயம்புத்தூர்ல தான் நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை வந்து திறந்திருக்கோம். ஓகே, ஸோ நம்ம கோயம்புத்தூர் ஆஃப்லைன் கேம்பஸ் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்க்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. ஸோ நீங்க எப்போ வேணாலும் போய் ஆக்சஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஐ திங்க் there are few students from the Coimbatore branch with us here. Okay, so they'll be able to help you better in understanding how the infrastructure is. So எல்லா விதமான
facilities and amenities, smart board system எல்லாமே வந்து is present in the campus. Okay, best offline teachers இருக்காங்க அங்க. Okay, உங்களோட உட்கார்ந்து உங்களோட அனலைஸ் பண்ணி in order to know நீ உங்களோட strength என்ன weakness என்ன எங்க தட்டுனா உங்களை இன்னும் பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்றதுக்கு the teachers will help you. and அது மட்டும் இல்லாம உங்க கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான டெஸ்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ்ல நடக்க போகுது. ஓகே பசங்களா? ஸோ அதனால மறக்காம நம்மளோட கேம்பஸை போய் விசிட் பண்ணுங்க இஃப் பாசிபிள். பட் அப்படி இல்லைனாலும் யூ கேன் பர்ச்சேஸ் அவர் ஆன்லைன் கோர்சஸ். ஓகே, ஸோ ஆன்லைன் கோர்சஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12th படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு we have our தளபதி பேட்ச். ஸோ தளபதி பேட்ச்க்கு ஒன்றுமே இல்லை, ஸ்கேன் பண்ணுங்க அப்படியே ஆப் கூட்டி போகும். யூ கேன் டைரக்ட்லி பர்ச்சேஸ் த கோர்ஸ். ஸோ தளபதிக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் நம்ம ஆரம்பிச்சாச்சு. So if you join now, it's still not too late பசங்களா. சீக்கிரமா கோப் பண்ணிட்டு you can continue your preparation. So class 12th படிச்சுட்டே இருக்கும்பொழுது you can finish your NEET preparation as well. So daily ஒரு 40 ரூபாய் நீங்க அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா தளபதி பேட்சையும் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து மறக்காம QR கோடை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி you can purchase the course. ஓகே, நான் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ரிப்பீட்டரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட ஆன்லைன் பேட்சஸ் தேர் விச் இஸ் வெட்ரி. ஸோ நம்ம வெட்ரி பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ஆல்ரெடி கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனாலும் வந்து இட் இஸ் ஸ்டில் யூனோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ங்கிறதுனால சீக்கிரமா யூ கேன் கம் அண்ட் cope up. Okay, so you can scan the QR code and directly go and purchase the course. So எல்லா ஆன்லைன் கோர்ஸுமே நம்ம ஆன்லைன் டீச்சர்ஸ் தான் எடுக்க போறோம். ஸோ அதனால யூ ஆல் நோ ஹவு வி டீச் அண்ட் ஹவு வி டேக் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு கைடடான ஒரு கோச்சிங் வந்து இன்னும் பெட்டரா இட் வில் பி பாசிபிள். ஸோ வெட்ரி பேட்சுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 60 rupees அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க நம்மளோட என்டையர் இயர்க்கான கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெய்லி போய் ஒரு சிப்ஸும் ஒரு சோடாவும் குடிச்சிட்டு வர காஸ்ட் தான் நம்மளோட வெட்ரி பேட்ச்க்கான காஸ்ட். நான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப்லைன் பேட்ச் இஸ் மாரா. ஸோ மாராவில் ஜாயின் பண்ணோம்னா இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. they'll give you the details and then you can join the offline course. So offline repeaters course தான் மாரா. மிச்சது எல்லாமே தளபதி தலை and வெற்றி வந்து is our online courses. ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சித்ரா, யமுனா தேவி, செல்வி, சத்யஸ்ரீ. ஓகே, ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு கிளாஸ்ல யார் அதிகபட்ச ஸ்டார் வாங்குறா அப்படின்ட்டு. செல்யூலோஸ் does not form the blue color with iodine because ஏன் அது ஃபார்ம் பண்ணாது? ஓகே, ஹீரோ பிரைன் எடுத்த உடனே 4 சொல்லியாச்சு. மிச்சவங்க எல்லாம் வெரி குட். சித்ரா, பவித்ரா, ஜீசஸ், எவ்ரிபடி. எல்லார்கிட்டேருந்தும் ஆன்சர் வேணும் எனக்கு. 2 பேர் ஆன்சர் சொல்லிட்டு நம்ம அப்புறம் வீட்டில இருந்து அப்படியே இவாலுவேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. ஐ வாண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி. குட், வெரி குட். எல்லாருமே மெஜாரிட்டி டி தான் சொல்றீங்க. ஸோ குட். அது வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லாத காரணத்துக்காக நமக்கு வந்து அந்த அயோடினை அதனால ஹோல்ட் பண்ணிக்க முடியாது. தட் இஸ் வை இட் டஸ் நாட் ஃபார்ம் த ப்ளூ பிளாக் கலர். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். Hero Brian gets a star for this question. Very good, Hero Brian. Keep up the good work. All right. Then question 2. Statement 1 வந்து பாத்தீங்கன்னா a protein is imagined as a line. Left வந்து is the first amino acid or the C terminal. Right வந்து is the last amino acid or the N terminal. Okay, அப்படிங்கிறது தான் first statement. Then adult hemoglobinல 4 subunit இருக்கு. 2 subunit of alpha, 2 subunit of beta. So what do you think is correct? What do you think is correct? Kala S. Ama Kanna, you will have to purchase the entire amount and then you can access everything in the course. Okay. All right. So here, Hero Brian, Yamuna, Hema, Kalaivani, Satyashri, Chitra, எல்லாருமே வந்து ஆப்ஷன் 1 சொல்லிருக்கீங்க. Very very good. So good job Hero Brian. திருப்பியும் வந்து has bagged the star for this question. என்ன பசங்களா, ஹீரோ பிரைனை அடிச்சு தூக்க முடியாது போல இருக்கே. Come into the competition. Let's see. All right. So obviously first statement வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட NH2 group தான் first இருக்கும்.
இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் CONH. இந்த லாஸ்ட்ல தான் வந்து we will have the COH. So C terminal is always the last amino acid and amino group or the N terminal is always the first amino acid. அது அப்படியே உல்டாவா கொடுத்திருக்காங்க. So statement 1 is incorrect. ஆனா 2 is correct. Okay, very well done. Last question for today. Exoskeleton of arthropod is composed of what? Composed of what? இது வந்து 2022ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே மேம், என்ன மேம் இவ்வளோ சப்பையாலாம் கேள்வி கேட்குறீங்க, எங்கள் ரேஞ்சுக்கு இந்த கேள்வியெல்லாம் எந்த 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 டைரெக்ஷனில் நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, சும்மா கொண்டு வரல நான். ஓகே, ஸோ வெரி குட். மெஜாரிட்டி எவ்ரிபடி ஹேஸ் செட் 4. வெரி வெரி குட். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ பவித்ரா, ஹீரோ பிரைனை தூக்கிட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பவித்ரா கெட்ஸ் அ ஸ்டார். ஹீரோ பிரைன் யூ ஹேவ் டு பி ஃபாஸ்டர். பவித்ரா முந்திக்கிறாங்க. Okay, right, very good, very very nice பசங்களா. So இதோட வந்து நம்மளோட part 2 is over for biomolecules. Okay, so next classல நான் சொன்ன மாதிரி enzymes ஒரு details and அது பத்தின ஒரு class வந்து we will have as the part 3 class. Okay, so அதுக்குள்ள part 1 and part 2 சூப்பரா ரிவைஸ் பண்ணி சூப்பரா practice பண்ணி வெச்சுக்கோங்க, so that once we finish part 3 biomolecules is over. Okay, is it clear everybody? Right? All right, so in the notes immediately இப்போ class முடிஞ்ச உடனே நம்ம Telegram groupல நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம நம்ம groupல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் எல்லாமே இருக்கு. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and stay with us பசங்களா. ஓகே, அந்த வீடியோக்கு லைக் போட்டாச்சா everybody? All right, so I will see you all very very soon அடுத்த கிளாஸ்ல. அது வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் கீப் ரிவைசிங் அண்ட் வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் பசங்களா, பாய், தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.